உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்னைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாடி சரவணன் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம சரடு தான் பார்க்க போகிறோம், முகப்பு வச்ச சரடு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இதை சேஞ்சபிள் போட்டுக்கலாம். காலையில் ஒரு டிசைன் போட்டுக்கலாம், மாலையில் இன்னொரு ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சேஞ்சபிள் முகப்பு தாலி செயின் வந்திருக்கு. அது எப்படி பண்ணுறது என்னெல்லாம் அப்படிலாம் இந்த வீடியோவில் வரப்போகுது. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 கிராம்லேருந்து 32 கிராம் இருக்கக்கூடிய தாலி சரடு தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ வேஸ்டேஜ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தாலி சரடு இருக்குது பார்த்தீங்கன்னா, முகப்பு வைக்காமல், அதெல்லாம் உங்களுக்கு 4% கொடுக்குறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாஸ்ட்டில் 4%லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 16% வரைக்கும் கூட போகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா 10.9, 12.9, 14% இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் வரும்போது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 24 கிராம்லேருந்து 32 கிராம் இருக்குது. இதில் எந்த சேஞ்சபிள் முகப்பு தாலி செயினும் கிடையாது. இது ஒரு நார்மல் முகப்பு தாலி செயின் தான். ஸோ சேஞ்சபிள் முகப்பு தாலி செயின், சப்போஸ் இதில் இந்த டிசைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் வேறு டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், மாற்றிக்கலாம். அது வீடியோவில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ சேஞ்சபிள் ஸ்டோன்ஸ் பார்த்துருக்கீங்களா, சாரி சேஞ்சபிள் இயரிங்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதோட எப்படி ஸ்டோன்ஸை மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி இதோட டிசைன்ஸுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் கல்யாணத்துக்கு ஒன்று போட்டு போனீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு இன்னொரு ஒரு தாலி சரடு போட்டு ஒரே நேரத்தில் 2 போட்ட மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு தாலி சரடுங்க, முகப்பு வச்ச தாலி சரடு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிசைனு. 24 கிராம் டு 32 கிராம் இருக்குது. வெஸ்டேஜ் அந்த டேக்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ 32 கிராம் டு 40 கிராமில் இருக்கக்கூடிய அடுத்த ரகமான அடுத்த டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 14% இருக்குது வேஸ்டேஜ். சிலது 16% இருக்குது. ஒரு சிலதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.9% அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆனால் சாதாரண தாலி சரடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு முகப்புக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 4% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ 32 கிராம் டு 40 கிராமில் இருக்கக்கூடிய அந்த செயின் மாதிரி வரக்கூடிய ரோப், அதாவது உங்களுக்கு முறுக்கு செயின் மாதிரி இருக்காது, சிம்பிள் செயின் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வரக்கூடியது. இது மீனாட்சி அம்மன். உங்களுக்கு இந்த சைட் பிங்க்கு, அந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை. இது மீனாட்சி அம்மனோட உருவம் பதித்த தாலி சரடு. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் தான் இருக்குது, மயில் வச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே அந்த சேஞ்சபிள் முகப்பு தாலி செயின் தான். ஸோ சேஞ்சபிள் பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸி கூட, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டக்குன்னு இப்படி திருகணுமா, எடுத்து மாட்டினோமா, மாற்றிட்டு விதவிதமாக போட்டுன்னு போனோமா, அழகாக இது பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சும்மா ஒரு கெத்து காட்டணுமா, பார்த்தீங்களா, காலைல ஒன்று போட்டிருக்கேன், ஈவினிங் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு காமெடிக்கு அப்படி ஒரு கெத்து காட்டணுமா, அந்த மாதிரி இருக்கும். அது நமக்கும் அது யூஸபிள் தான். ஒரே மாதிரி எத்தனை அதே போட்டுக்கிறதுக்கு இன்னொன்று சேஞ்ச் பண்ணி வாங்கி போட்ட மாதிரியும் ஆயிடுச்சுல. செயின் வாங்காமல் அந்த முகப்பை மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு கம்மியாகவும் ஆயிடுது. இல்லைன்னா செயின் விலையோடு சேர்த்து எத்தனை தான் வாங்குறது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கலெக்ஷன் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 24 கிராம் தாங்க. ஆனால் பார்க்க எவ்வளோ நல்லா பார்வையாக இருக்குல்ல, நல்லா பருசாக பட்டப்பட்டையாக சூப்பராக இருக்குது. 24 கிராமில் இருக்குது. நல்லா நல்லா தெரியணும் அப்படின்றப்ப நல்லாவே இருக்குங்க. நான் 32 கிராமுக்கெலாம் கூட பார்த்துருக்கேன், ரொம்ப குட்டியாக இவ்வளோன்னு இருக்கும். இது நல்லா பார்வையாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ். இதில் அந்த 4 ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கலர் ஒரு மாதிரி 4 ஃப்ளவர் இருக்குல்ல, அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் நம்ம முடிச்சுட்டு அண்ட் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா 10 பிடி செயின், 12 பிடி செயின்ஸ், டெய்லி வியர் செயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 10 பிடி 12 பிடி, அது கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தாலி சரட்லேயே கூட உங்களுக்கு 7 பிடி டு 10 பிடிலாம் இருக்குங்க. தாலி சரட்லேயே கூட அவ்வளோ லாங்காக போடுவாங்களான்னு தெரில. தாலி சரட்லேயே முறுக்கு வச்சு தாலி சரட்ல 7 பிடி 10 பிடி அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அதுவுமே சேர்ந்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் புது சொந்தங்களும் நம்மளோட எப்பயுமே இருக்க சொந்தங்களும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஹாட்டின் கமெண்ட் போட்டு பாருங்கள். புது சொந்தங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே 24 கிராம்ங்க. எங்கம்மா பாம்பு, எங்கம்மா இப்போ சொல்கிறியக்காண்டி பாம்பை விடவே மாட்டேங்கிறே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இவ்வளோ நேரம். ஸோ வந்துருச்சு. இது தாங்க அந்த சேஞ்சபிள். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி குட்டியாக உங்களுக்கு சேஞ்சபிள் கொடுத்துட்றாங்க அந்தந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது மயில் டிசைனா, இதுக்கு மாற்றுறதுக்கு தான் நீங்கள் அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்க.
ஸோ இது எல்லாமே இதில் 24 கிராமுக்கே நீங்கள் வந்து அந்த சேஞ்சபிள் டிசைன்ஸ் எடுத்துடலாம். இதுக்கு மேட்சிங்காக இது வந்து கொடுத்துட்றாங்க. ஒன்று நீங்கள் அதை போட்டுக்குங்க, இல்லை இதை போட்டுக்குங்க, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இது வந்து ஹார்டின் பார்த்தோமா, ஹார்டின் ப்ளஸ் பால்ஸ். இதுக்கு மேட்சிங்காக ஒரு ரோல் ப்ளஸ் பால் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 3 கிராமோ 9 கிராமோ அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் தனியாக, அதுக்குமே நீங்கள் வந்து தனியாக வேஸ்டேஜ், அந்த கிராம்ஸ்க்கான பைசா, ஜிஎஸ்டி இது மாதிரிலாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே இருக்கிறது எல்லாமே 24 கிராமு. ஸோ இதுதாங்க அந்த சேஞ்சபிள். இப்போ நான் அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டுறேன், எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இது ஃபஸ்ட் இப்படி உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டைப் மாதிரி தான். இது அப்படியே நீங்கள் கழட்டிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கலர்ஃபுல்லாக நான் போட்டிருக்காங்களா ஒயிட்டு பிங்க்குன்னு, இப்போ நான் டோட்டலாக ஒயிட் மாற்றி காட்டுறேன். இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்க 2 பக்கம் இப்படி கழட்டிக்கணுங்க. நீங்கள் கழட்டிட்டு ஸ்க்ரூ மாதிரி தான், நம்ம கம்பல் எப்படி ஸ்க்ரூ திருப்புறோமோ அது மாதிரி கழட்டிடணும். இது மாதிரி கையில் வந்துடும் உங்களுக்கு ரிங்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேறு இப்போ வந்து கையில் எடுத்துட்டேன், தனியாக எடுத்துட்டேன். பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீன் பால்ஸு. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு அப்படியே நான் அப்படி கலர் கலர் இருந்தது பார்த்தீங்களா. இப்போ சிலிண்ட்ரிக்கில் 2 பால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டிட்டாங்க. ஸோ 2 பக்கம் அது வந்து உங்களுக்கு இதுங்க, இதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ண, நாங்கள் ஒரு பக்கம் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ 2 பக்கமும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 40 கிராம் டு 56 கிராம் இருக்குது. நிறைய சூப்பர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இதோட டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இதுக்குமே உங்களுக்கு பேராக கொடுத்துறாங்க. இது வந்து 6 கிராம் இருக்குது, 11% வேஸ்டேஜ் இருக்குது. ஸோ இது போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி அதை போட்டுக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு கிராம் இருக்குது, அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் இருக்குங்க. ஸோ இதில் பாருங்கள், இதுக்கு மேட்சிங்காக இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 9 கிராம் இருக்குது. ஸோ 40 + 49 கிராம் ஆகிடும் போல் இது வாங்கும் போது நினைக்கிறேன். ஆமாம், 40 + 49 கிராம் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோல் இருக்கா, அதுக்கு மேட்சிங்காக வந்து மயில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இங்கே ரோல் வேணால் ரோல் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் மயில் வந்து மயில் கலெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள் 15 கிராம் இருக்குங்க. இந்த மயில் கலெக்ஷன்ஸ் மட்டும் 15 கிராம் இருக்குது. இது வந்து லக்ஷ்மிங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. இது ஒரு நல்ல வேல்யூவானது தான். கொஞ்சம் இதுக்கு காசு செலவாக தான் இல்லைன்னு சொல்ல, பட் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கா மாதிரி இருக்கும். என்ன ஒன்று, அது கூடயே சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக கொத்தலாம் இருக்கும். ஆனால் கொடுக்க மாட்டாங்களே, தங்கமாச்சு. இப்போ இந்த 2 in 1 நெக்லஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஒரே காசு தான் நம்ம வந்து கொடுப்போம். ஆனால் இந்த சைடும் போட்டுக்கலாம், அந்த சைடும் போட்டுக்கலாம். ஆனால் இது வந்துட்டு அதுக்கு மட்டும் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நிறையான்னு சொல்கிறது எனக்கு கேட்குது காதில் கேட்குது. பட் இப்போ எல்லாமே எல்லா நகைகளும் பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரிக்கிற மாதிரி, இது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் தங்க வைக்கிற விலையில் எல்லாமே பார்ட்டாக பிரித்து போட்டுக்க வேண்டியதா அப்படின்ட்டு. ஸோ 23 கிராம் டு 48 கிராமில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் வச்சது இது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸு. வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்குது, 14 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ரொம்ப ரேர் 16 வருது. இருந்தாலும் அது லாஸ்ட் எண்டிங்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இது வந்து ஃபுல் ஒயிட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது வந்து மல்டி கலர் மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. நார்மல் பேட்டர்ன் தான் அது. ட்ரெடிஷ்னலான நம்ம எப்பயும் பார்க்கக்கூடிய அந்த பேட்டர்ன் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 கிராம்லேருந்து 48 கிராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி, அதுலேயே பேர்ல் வச்ச மாதிரி கூட வந்திருக்கு பார்த்தீங்களா. பேர்ல் வச்ச மாதிரியும் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி.
ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சின்னதாக ஒரு லைக் போடுங்க அண்ட் குட்டியாக ஒரு ஹாட்டிங் கமெண்ட் போட்டுங்க, இல்லை உங்கள் கருத்து கூட தெரிவிங்க. ஸோ பால்ஸ் இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 31 கிராம் டு 32 கிராம் இருக்குது. இது வந்து நார்மலுங்க, எந்த ஒரு ஸ்டோன்ஸ் இல்லாமல் நம்ம நார்மலாக பார்ப்போம்ல அது. இதிலே கொஞ்சம் உங்களுக்கு ஆன்டிக் பேட்டர்ன் இருக்குது, அதிலே மேட்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து நல்லா கனமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு நல்ல பார்வையாக கனமாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் பேட்டர்ன். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறப்போ அந்த கல் இதெல்லாம் நம்ம குளிப்போம், அப்புறம் எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிப்போம்ல, அதனால் வந்துட்டு அதில் வந்து அது இறங்கும், அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிலாம் நினைப்பீங்க. பட் ஒன்ஸ் ஒரு டைம் எப்போயோ எடுக்கிறப்போ நம்ம கல் வச்சு போட்டால் கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். அது இவ்வளோண்டு தானே இருக்குது, நிறைய கல்லாம் கூட வேஸ்ட் ஆகாது. அது அவ்வளோ சீக்கிரமும் நம்ம தூக்கி வந்துட்டு திருப்பி 2வது தடவை போட மாட்டோம் தாலி சரடு அப்படின்றப்போ. மாற்றிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டோம், ரொம்ப லேட் ஆகும். பட் ஒரு தடவை வாங்கிக்கலாம் தான் கல். சப்போஸ் நீங்கள் கல்லே வேண்டாம், அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் எண்ணெய் இறங்கும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால்ஸ் டைப் வாங்கிக்கலாம். ஸோ நீங்களாம் வந்துட்டு எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நிறைய பேர் இப்போ தாலி சரடில் அந்த ஸ்டோன்ஸ் வச்சு தான் விரும்பி போடுறாங்க, சில பேர் இந்த மாதிரியுமே போடுறாங்க. ஸோ நீங்கள் சப்போஸ் விரும்பினா இது ரெண்டுத்தில் இது நீங்கள் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுவீங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நளினி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் தான் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தமிழ் பேர் அங்கேயர் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு ஆள் தான் போட்டிருந்தீங்க. தேங்க்யூம்மா. நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்குறீங்க அப்படி இதுலேருந்து தெரியுது. ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல லாஸ்ட்டில் டப்புன்னு எனக்கு எங்கே ஞாபகம் வருதோ அங்கே நான் கேட்பேன். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்து என்கரேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு நளினி, உங்களுக்கு என்ன வயசு அப்படிலாம் எனக்கு தெரியல, ஏதாவது மரியாதை குறைவாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நளினி. நளினி ஏஎல் போட்டு 58 சம்திங் நம்பர் ஒன்று வரும், அவங்க தான் அது. ஸோ அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டின் கமெண்ட் போட்டு லைக்ஸ் போட்டு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ 24 கிராம்ஸ் இருக்குது இது எல்லாமே. நம்மளை வந்து ஓட வைக்கிறதே அதான். சத்தியமாக எனக்கெலாம் ஐம் ஜீரோ நத்திங். ஆனால் என்னை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளையும் ஒரு 4 பேர் வந்துட்டு கமெண்ட் போடுறாங்க பார்க்குறாங்கன்றப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்மளையும் மதித்து ஒரு ஆளாக மதித்து நம்ம வீடியோஸையும் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம் இருக்குது. இது வந்து நீங்கள் தாலி ஃபுல் சரடு செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம், அதாவது முகப்பு இல்லாமல். இதில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிராம்லேருந்து இருக்குது. அண்ட் 2வது வந்து பார்த்திங்கன்னா 4% வேஸ்டேஜுமே இங்கே தான் கொடுக்குறாங்க. இதில் முறுக்கு வச்ச மாதிரி இருக்குது, அந்த மெலிஸ் அந்த பட்டை வருமே அந்த மாதிரிலாம் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய முறுக்கு வச்ச மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்ததுல, இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு 20 கிராமில் இருக்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்குமே உங்களுக்கு 4% தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது. இந்த பட்டையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டன் பட்டை மாதிரி இருந்ததுங்க. டோட்டலாக 3D மாதிரி அப்படியே முறுக்கிட்டு அப்படியே இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த மாதிரியுமே வருது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, ஃப்ளாட்டாக செயின் மாதிரியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த முறுக்குனா அது வந்து தாலி சரடு அப்படின்னு எடுத்துப்பாங்க, அது கிட்டத்தட்ட செயின் மாதிரியே இருந்தது. இது செயின் தான் முக்கியமாக முறுக்கு அப்படின்றப்போ தாலி சரடுக்கு போயிட்டதுனால அது எல்லாமே அது தாலி சரடு அப்படின்றாங்க. 32 கிராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா, இப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு குட்டி டாட் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அருணாக்கயிறு மாதிரி தான் இருந்தது இதுவுமே. ஆனால் நான் தாலி சரடு இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்கன்றது தெரியல, எதுக்குன்னு தெரியல. கொஞ்சம் பட்டையாக அதுக்கு தெரியணுன்றதுனாலையா எதனாலன்னு தெரியல. 2வது பார்த்திங்கன்னா 24 கிராம் டு 48 கிராம் இருக்குது. இதுவுமே தாலி சரடு தான். உங்களுக்கு 7 பிடி 10 பிடி வரும். இதில் பிடிக்கு படின்னு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் ரொம்ப
ரொம்ப இதுதான். பீ போடுறதுக்கு பதில் பா போட்டு வச்சுருக்கேன், மன்னிச்சு. $112 கிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்குது. நல்லா பெருசுங்க. எப்பா சாமி, இதுவே கழுத்து வலிக்கும் போல இருக்கே. நெக்ஸ்ட்டு 20 கிராம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 படி 12 படி இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸுங்க, டெய்லி வேர் செயின் கலெக்ஷன்ஸ். இது தாலி சரடு இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸு. எஸ் பேட்டர்ன், யூ பேட்டர்ன், கோதுமை பேட்டர்ன் எல்லாமே இருக்குது இதில். 10லேருந்து 12 படி. யாரோ ஒருத்தர் வந்து இந்த கேரளா மாலைன்னு கேட்குறாங்க. அப்படின்னா எனக்கு புரியலை. கேரளா மாலைலாம் என்ன இருக்கும், இந்த முல்லை மாலை இருக்கும், அப்புறம் இது இருக்கும். இந்த லாங்காக ஒன்று கேரளீஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, தாலி மாதிரி என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட தொப்புள் வரைக்கும் தொங்குங்க அது. அந்த செயின்ஸ் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கேட்டவங்க மறக்காமல் கமெண்ட் போடுங்க. கேரளா மாலை போடுவோம்னா நான் மேக்ஸிமம் கேரளா டிசைன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேனே. முல்லை ஹாரம், அப்புறம் இந்த லைட் வெயிட்டில் ஒரு மாங்காய் ஹாரம் மாதிரி வரும், அது போட்டிருக்கோம். கேரளா மாலைனா எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுவுமே 20 கிராம் இருக்குது. 8.90 வேஸ்டேஜு. எஸ் டைப்பு அந்த மாதிரி நிறைய இருக்குங்க இதில். சுந்தரி, கரப் சுந்தரி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகே மக்களே, இதோட கடையை சேர்த்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிட்டு, இது யாருக்காவது தேவைப்படும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.